ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு வந்து 9-10 வயசு பிள்ளைக்கான சின்னக்கான ஒரு தொப்பி, சமர் தொப்பி மாதிரி வந்து பின்ன போகிறேன். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் 4 மில்லிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினாலும் நீங்கள் சென்டிமீட்டரில் எந்த தலையில சுற்றளவுக்கு நீங்கள் எடுத்து பின்னினா சரி. இப்போ வந்து மேஜிக் சர்க்கிள் இப்படி கையில் சுற்றி இப்படியே பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த வட்டத்துக்குள்ள கொடுத்து இப்படி எடுத்து 1 செயின் பின்னிட்டு, இப்போ நீங்கள் சிங்கிள் குரோஸை பின்னிலும் பின்னலாம். நல்லா நீட்டாக இருக்க மாதிரி நான் ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். இப்படி கொடுத்து இப்படி எடுத்த கம்பியில் 3 நூல் வரும். இது ஹாஃப் டவுல் குரோஸு. அப்படியே அந்த 3 நூலுக்குள்ளாலே நாங்கள் அப்படியே இழுத்து எடுக்கணும். இது 1. இப்போ நான் இப்படி அதையும் இப்போ பின்னினதையும் சேர்த்து 12 ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். 2 சாரி, நான் வீடியோ முன்னுக்கு நிற்கிற நாடி இந்த 2 3 இந்த பின்னல் முழுக்கவே நாங்கள் ஹாஃப் டவுல் குரோஸை தான் பின்ன போகிறோம். 4 இப்படி 12 ஹாஃப் டவுல் குரோஸை பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 12 ஹாஃப் டவுல் குரோஸை பின்னிட்டேன். இதை வந்து இழுத்து இந்த வட்டத்தை டைட் பண்ணி போட்டு முதலாவது ஹாஃப் டவுல் குரோஸேக்க முதலாவது செயினுக்கு கொடுக்கையில் நான் முதலாவது ஹாஃப் டவுல் குரோஸேக்க கொண்டு வந்து முதலாவது சாரி முதலாவது ஹாஃப் டவுல் குரோஸேக்க கொண்டு வந்து முடிக்கப்பேன். முடிச்சுட்டு 1 செயின் பின்னி போட்டு இப்போ அதுக்குள்ளேயே ரெண்டு ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். 1 2 இது வந்து 2வது ரவுண்ட். எல்லாத்துக்கையும் 2 ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். ரெண்டாவது ரவுண்ட் எல்லாத்துக்கையும் 2 ஹாஃப் டவுல் குரோஸை, அதாவது டோட்டல் 24 ஹாஃப் டவுல் குரோஸை வரும். அப்போ சுத்த வர பின்னிட்டு காட்டுறேன். இப்போ 2வது ரவுண்ட் சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். முதலாவது ஹாஃப் டவுல் குரோஸைக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 செயின் பின்னி அதுக்குள்ளேயே திரும்ப 1 ஹாஃப் டவுல் குரோஸை பின்னுறேன். இந்த பக்கத்துக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸை. அணி வந்து ஒன்றை விட்டு ஒன்றுக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். இப்போ முதலாவதுக்கு 1 பின்னினாடி இப்போ பக்கத்துக்கு 2 பின்னுறேன். சாரி, பக்கத்துக்கு 2, அதுக்கு பக்கத்தில் 1, அடுத்ததுக்கு 2. இப்படி இந்த 3வது ரவுண்ட் வந்து 1 ஹாஃப் டவுல் குரோஸை, 2 ஹாஃப் டவுல் குரோஸை, 1 ஹாஃப் டவுல் குரோஸை, 2 ஹாஃப் டவுல் குரோஸை என்று போய்கொண்டே இருக்கும். இந்த வரியை பின்னி போட்டு காட்டணும். இப்போ 3வது வரி பின்னிட்டேன். அதாவது 1 விட்டு 1க்கு 2 டவுல் குரோஸை, 1 டவுல்
ஹாஃப் டவுல் எல்லாமே ஹாஃப் டவுல் குரோஸை தான் நான் மாறி சொன்னாலும் எல்லாமே ஹாஃப் டவுல் குரோஸை தான் பின்னுறேன். 1 ஹாஃப் டவுல் குரோஸை 2 ஹாஃப் டவுல் குரோஸை 1 வந்து பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக கொண்டு வந்து இது 3வது ரவுண்ட் பின்னிட்டேன். இது வட்டம் நடுவில் இடைவெளி இருந்தால் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா சரி. இப்போ 4வது வரி வந்து முதலாவதுக்கு 1 ஹாஃப் டவுல் குரோஸே, பக்கத்து இருக்கையும் 1 ஹாஃப் டவுல் குரோஸஸ். நான் கொஞ்சம் டைட்டாக இறக்கி பின்னுறேன். அப்போ தான் அந்த தொப்பி நீட்டாக அந்த இதாக நிற்கும். 1 ஹாஃப் டவுல் குரோஸே, பக்கத்து இருக்க 1 ஹாஃப் டவுல் குரோஸே, அதாவது 3வதுக்குள்ள 2 ஹாஃப் டவுல் குரோஸே வரப்போகுது. அப்படியே படிப்படியாக ஒரு வரிசையில் எங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு பின்னணும் தலையின்ற சுற்றளவு. இப்போ இதுக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸை பின்னிட்டேன். பக்கத்து இதுக்கு 1 ஹாஃப் டவுல் குரோஸை, அதாவது 2 விட்டு 1க்கு மட்டும் 2 ஹாஃப் டவுல் குரோஸை வரும். இதுக்கு 1 ஹாஃப் டவுல் குரோஸை, 1 ஹாஃப் டவுல் குரோஸை, 3வதுக்குள்ள 2 ஹாஃப் டவுல் குரோஸை, 1 2 இப்படி 1 2 3 4வது வரி வந்து 2 1 1 2 1 1 2 ஆண்டு போகும். சுத்தவர பின்னி வந்து முதலாவதுக்கு கொண்டு முடிக்க போகிறேன். இப்போ வந்து 4வது வரி பின்னி முடிச்சிட்டேன். முதலாவது ஹாஃப் டவுல் குரோஸை கொண்டு வந்து முடிச்சிட்டு இப்போ வந்து 1 செயின் பின்னி அதுக்குள்ளேயே 1 ஹாஃப் டவுல் குரோஸு. இப்போ நாங்கள் 2 விட்டு 1க்கு வந்து 2 பண்ணினாங்க. இனி 3 விட்டு 1க்குள்ளே வந்து 1க்கு 1 ஹாஃப் டவுல் குரோஸை பின்னிட்டேன். பக்கத்து இருக்க 1 ஹாஃப் டவுல் குரோஸு, பக்கத்து இருக்க 1 ஹாஃப் டவுல் குரோஸு, அதாவது 4வதுக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸை பின்னப்போம். இப்படி வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வட்டத்தின் நான், அதாவது வட்டத்தின் எவ்வளோ எங்களோட தலையின்ற சுற்றளவுக்கு தேவையோ அந்த அளவு பின்னி கொண்டு வரப்போகிறோம். இப்போ 5வது வரி வந்து 4 விட்டு 1க்கு 4வதுக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸ் வரும். 1 1 1, அதாவது 3க்கு 1 1 1 1 பின்னிட்டு 4வதுக்கு 2 ஹாஃப் டவுல் குரோஸை பின்ன போகிறேன். இப்படி இது வந்து 5வது ரவுண்ட். 1 2 3 4 5வது ரவுண்ட். இப்போ வந்து 9 10 வயசுக்கு 47 கிட்ட வரும் இந்த வெளி சுற்றளவு தலையின்ற. இது வந்து கொஞ்சம் வேற மாடல் தொப்பி. இதே மாதிரி தான் வரும். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் வந்து இதுக்கிட்ட விரிஞ்சு வரும். இப்போ இது வந்து இப்படியே நீங்கள் தலையின்ற சுற்றளவுக்கு இந்த தலையின்ற சுற்றளவுக்கு யாருக்கு பின்ன போகிறீங்க அவன் இந்த தலையின்ற சுற்றளவுக்கு நீங்கள் பின்னி கொண்டு போகணும். வேறு வரிசையில் அப்படியே கூடி கொண்டு போகணும். பின்னி வட்டம் அப்படியே பின்னி பின்னி கொண்டு வந்துட்டு நான் ஒரு நீல கலரில் தொப்பி கொண்டு பின்னி போட்டிருக்கிறேன். அதில் வந்து எல்லா வயசுக்குரிய சைஸ் இதுகளும் போட்டிருக்கணும். இப்படி இது வந்து நாங்கள் யாருக்கு பின்னுறோமோ அவன் இந்த தலையின்ற சுற்றளவுக்கு இந்த வட்டம் வரும் எவ்வளோத்துக்குண்டு. அதே நேரம் அவன் இப்போ 10 வயசு எத்தனையில் இருந்தேன்னா 6லேருந்து 10 வயசுக்காரருக்கு வந்து 15க்கு நான் வரும். நான் வந்து வட்டத்தின் நான் வந்து 15 கிட்ட வரும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் வட்டம். இந்த 15க்கு வரும் நான், அதாவது 47 சென்டிமீட்டர் சுற்றளவுக்கு வரும். நான் கிட்டத்தட்ட 8 ரவுண்டுக்கிட்ட இப்படி பின்ன வேணும் தலையின்ற சுற்றளவு. நீங்கள் இந்த சுற்றளவு அப்படியே அவன் யாருக்கு பின்னுறீங்களோ அவன் தலையின்ற சுற்றளவை எடுத்துட்டு இப்படி வட்டம் பின்னி போட்டு இப்படி நீங்கள் வச்சு சுத்த வர வச்சு பார்க்கலாம். எவ்வளோத்துக்கு வருதோ அவ்வளோவான பின்னி கொண்டு போகலாம் வட்டத்தை. இப்போ
இப்போ இந்த வட்டம் வந்து என்னென்னு பின்னுறேன்னா இப்படியே படிப்படியாக கூடிக்கொண்டு போகும். இப்போ 4வதுக்கு 2 டபுள் குரோஸை பின்னுறேன். 1 2 3 4 5வது வரியில் 4வதுக்கு 2 டபுள் குரோஸை பின்னினேன். அடுத்த வரியில் வந்து 5வதுக்கு 2 டபுள் குரோஸு, 6வதுக்கு 2 டபுள் குரோஸு, 7வதுக்கு 2 டபுள் குரோஸு, 8வதுக்கு 2 டபுள் குரோஸு என்று இப்படி படிப்படியாக கூடிக்கொண்டு போகும். 1 1 1 1 1 2 அப்படி 1 1 1 பிறகு அப்படி ஒவ்வொரு வரிக்கும் அடுத்ததுக்கு 2 டபுள் குரோஸை கூடிக்கொண்டு போகும். இதில் 5வது வரியில் இப்போ 4வதுக்குள்ள 2 டபுள் குரோஸை பின்னுற நாடி 6வது வரியில் இப்போ 5வது வரி 6வது வரியில் 5வதுக்குள்ள 2 டபுள் குரோஸை வரும். இப்படி அடுத்தடுத்து அப்படியே படிப்படியாக நீங்கள் வட்டம் எவ்வளோத்துக்கு வேணுமோ பின்னி கொண்டு போகணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் வேணுமென்னா அதில் போய் அதோட தலையின் சுற்றளவுக்கு எப்படி பின்னணுமோ அதை பின்னலாம். நார்மலாக இதிலேயே விளங்கும். நீங்கள் இப்போ இது 5வதுக்கு 2 6வதுக்கு 2 7வதுக்கு 2 8வதுக்கு 2 இப்படியே வட்டம் பெருத்து கொண்டு போகும். நீங்கள் உங்களோட தலையின் சுற்றளவு வந்தோன்னே நிப்பாட்டி போட்டு பிறகு என்னென்று பின்னுறதை சொல்கிறேன். இது வந்து தாமரை கலர் ரோஸில் தாமரை பூ இந்த கலரில் இருக்குது இந்த இது. ஆனால் லைட் வெளிச்சத்துக்கு கலர் வித்தியாசமாக காட்டுது. ஓகே, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை பின்னிட்டேன். அதாவது இங்கே வந்து 8வதுக்கு 2 டபுள் குரோஸே பின்னினேன் அந்த இதில் கொண்டு வந்து. இப்போ இதுக்குள்ளே 12 ஹாஃப் டபுள் குரோஸு, எல்லாத்துக்கும் 2 ஹாஃப் டபுள் குரோஸு, 1 விட்டு 1க்கு 2 2 விட்டு 1க்கு 2 3 விட்டு 1க்கு 2 4 விட்டு 1க்கு 2 5 விட்டு 1க்கு 2 6 விட்டு 1க்கு 2 7 விட்டு 1க்கு 8 விட்டு 1க்கு 2 ரெண்டு பின்னியாச்சு. சுத்த வர இதுண்ட தலை சுத்தளவு வந்து 47 சென்டிமீட்டருக்கு வருது. மகளுண்ட இது மகளுக்கு பின்னுற நான் தலையின் சுற்றளவுக்கு கரெக்டாக வருது. இது வந்து 6லேருந்து 10 வயசுக்கார பிள்ளைகான போடலாம். இது வந்து 16 சென்டிமீட்டருக்கு வருது. நார்மலாக இது ஈர நாடி ஈயம் எனக்கு கூட பெருசாகவும் இஞ்சி வரும். சுற்றளவு 47 சென்டிமீட்டருக்கு வருது. இப்போ அடுத்த வரி என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து 10வது வரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது வரி வித்தியாசமாக பின்ன போகிறோம். இதுதான் தொப்பியை வந்து திருப்பி இப்போ வட்டமாக தொப்பின் டிசைனை வந்து இப்படி இதோட வந்து இப்படி திரும்பி வரும். வளமையாக தொப்பி வந்து குளிருக்கு போடுறது அப்படி சோர்ந்து அப்படி இதாக வரும். இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே வட்டம் அடி வட்டமாக அப்படி இருந்து இஞ்சால திரும்பும் ஒரு அந்த சமருக்கு போடுற ஓலை தொப்பி மாதிரி இப்படி திரும்பி வர்றதுக்கு என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். இப்போ இதோட இப்படி திரும்பி இப்படி வரணும். இது குளிருக்கு போடுற மற்ற தொப்பின்னா இப்படி திருப்பாமல் நாங்கள் ரெட்டணும். இதுக்கு வந்து திருப்புறதுக்காக இப்போ இதுக்குள்ளே வந்து 1 செயின் பின்னிட்டேன். இந்த செயினின் முதலாவது ஹாஃப் டபுள் குரோஸின் செயினுக்குள்ளே இப்படி பின்பக்கத்துக்கு என்ன நாங்கள் இப்படி வளைஞ்சி வரணும். இப்படி இதோட திரும்பணும். இந்த வட்டத்தில் இருந்து இப்படி திரும்புறதுக்காக இப்படி ஹாஃப் டபுள் குரோஸு எடுத்து இந்த பின்பக்கத்துக்கு 1 ஹாஃப் டபுள் எல்லாத்துக்குமே இனியும் நாங்கள் கூட்ட மாட்டோம். இப்படியே 1 ஹாஃப் டபுள் குரோஸு எல்லாத்துக்குலேயுமே 1 ஹாஃப் டபுள் குரோஸை பின்னப்போம். பின்பக்கத்துக்கு இப்படி கொடுத்து இப்படியே சுத்த வர 1 ஹாஃப் டபுள் குரோஸை பின்னி கொண்டு வந்து இதில் முடிக்க போகிறேன். அதாவது இதுண்ட பின்பக்கத்துக்கு டேக்க கொடுத்தேங்க. இப்போ இப்படி பின்னி போட்டு காட்டணும். இப்போ நீங்கள் பின்னி இதுண்ட தனி மேல் பக்கத்துக்கு மட்டும் இப்படி கொடுக்காம இப்படி பின்னேக்கி அந்த இதுக்கு கொடுக்க பின்பக்கத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தனியாக இதுக்கு மட்டும் கொடுக்காம நீங்கள் பின்னேக்கி இந்த பின்பக்கத்தானே சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும்.
இதுக்குள்ளால கொடுத்து இந்த செயினை மட்டும் எடுக்காம அப்படி அந்த பின்பக்கம் ரெண்டாவது வரியின் அந்த இதுக்கையும் கொடுத்து எடுத்தோம்டா அடுத்த வரியின் என்ன ஸ்ட்ராங்காக அந்த இதாக நிற்கும், நீட்டாக இறுக்கமாக நிற்கும். நீங்கள் தனியாக மேலே இருக்க மட்டும் கொடுத்து பின்னலாம். ஆனால் இந்த கீழானது என் சேர்த்து எடுக்க நல்ல ஸ்ட்ராங்காக இறுக்கமாக நீட்டாக இருக்கும், உடவழி இல்லாமல். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். அதுங்கன்னா இதோட இப்படி திரும்பின மாதிரி வந்துட்டு இப்போ முதலாவது காப்ட் அவுட் க்ரோஸை கொண்டு வந்து அப்படியே முடிச்சுட்டு அப்போ உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். அப்படி இனி வரல, இனி நார்மலாக தான் பின்ன போகிறோம். வளமையாக அப்படி பின்னுவோமோ அப்படி எல்லாத்துக்கையும் 1/2 டவுல் க்ரோஸை பின்ன போகிறோம். இது வந்து நார்மலாக பின்னுவோம், வளமையாக பின்னின மாதிரியே எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் தொய்ய விடாமல் இறுக்கமாக பின்னிக்க கொஞ்சம் நீட்டாக அந்த வளையாமல் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்ற இறுக்கமாக பிடிச்சி வச்சுருந்த அப்படியே 4 மில்லிமீட்டர் கம்பியாலையும் பின்னலாம். கொஞ்சம் தொஞ்ச மாதிரி இதாக வேணும். இது கொஞ்சம் ஆக மெல்லிய கம்பியால் பின்னிக்க ஆக டைட்டாக இறுக்கமாக அப்படியே நிற்கும் பிடிச்சி விட்ட மாதிரி. இப்போ இப்படி சுத்த வர எல்லாத்துக்கையும் 1/2 டவுல் க்ரோஸை பின்னுவோம். இப்போ இது வந்து இது 4 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினது. அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் தொஞ்சு அப்படி சாஃப்டாக தொஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து டைட்டாக பின்னி கொண்டு வந்தனால இறுக்கமாக இருக்குது. இது 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினது. இப்போ ஓகே, இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்கையும் 1/2 டவுல் க்ரோஸை பின்னி கொண்டு வந்து ஸ்டார்டில் இப்படி முடிச்சுட்டு இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 நீங்கள் 10 வரிக்கான தலையின் இறக்கம் எவ்வளோத்துக்கு போகணுமோ அத்தனை வரிக்கான நீங்கள் எல்லாத்தையும் 1/2 டவுல் க்ரோஸை பின்னி வந்து முடிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 10 வரிக்கிட்ட ரவுண்டுக்கிட்ட பின்னி இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இறக்கம் போகணுமோ இது இப்படி தலையின் மேல் பக்கம் இதுலேருந்து எவ்வளோத்துக்கு இறக்கம் போகணுமோ அவ்வளோத்துக்கு பின்னுங்க. இப்படி ஒவ்வொரு வரியும் 1/2 டவுல் க்ரோஸை கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி நடத்த கொண்டு முடிச்சுட்டு ஒரு 10 வரி உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இறக்கம் போகணுமோ இறக்கம் கொடுத்துட்டு இப்போ தொப்பி வந்து இப்படி வட்டமாக இப்படி விரிஞ்சு ஓலை தொப்பி மாதிரி அப்படி விரிஞ்சு வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்வோம்னா 1 2 செயின் பண்ணி 1/2 டவுல் க்ரோஸையும் பின்னலாம், சிங்கிள் க்ரோஸையும் பின்னலாம், டவுல் க்ரோஸையும் பின்னலாம். நான் வந்து டவுல் க்ரோஸை பின்ன போகிறேன்னா நீங்கள் 1/2 டவுல் க்ரோஸை பின்னலும் பின்னலாம். இப்போ வந்து இது வந்து முந்தி வந்து இது திருப்புறதுக்காக கீழ் பக்கத்துக்கு பின்னினாங்க. இது வந்து மேல் பக்கம் வளைஞ்சி வரணும், மேல் பக்கம் நிற்கணுமென்றதுக்காக இதுண்ட மேல் பக்கத்துக்கு மட்டும் கொடுக்க போனேன். இந்த இது இப்படி எடுத்து மேல் பக்கத்துக்கு கொடுக்க போனேன். 1/2 டவுல் க்ரோஸையே பின்னுறேன் நானும். அப்போ இப்படியே கொண்டு அதுக்குள்ளேயே திரும்ப 2 சிங்கிள் க்ரோஸை பின்னினாலும் நல்லா நீட்டாக இறுக்கமாக இருக்கு. இப்போ இதுக்கு 2 1/2 டவுல் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் 2 1/2 டவுல் க்ரோஸை பின்ன போகிறேன். அதாவது மேல் பக்கத்துக்கு மட்டும், இதுண்ட மேலுக்கு மட்டும் 2 1/2 டவுல் க்ரோஸை எல்லாத்துக்கையும் 2 1/2 டவுல் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்போ சுத்த வர அப்படியே பின்னி வந்து முதலாவது 1/2 டவுல் க்ரோஸை கொண்டு முடிக்க போகிறேன். சாரி, நீங்கள் வந்து இப்போ ஆக விரிஞ்ச மாதிரி வந்துடும். நான் அதால் கலட்டி போட்டு ஒன்று விட்டு ஒன்றுக்குள்ளேயே 2 1/2 டவுல் க்ரோஸை பின்ன போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அது சுருக்கு மாதிரி கூட ப்ளீட் வந்துடும். அதால்
ஒன்றை விட்டு ஒன்றுக்குள்ள 2 ஹாஃப் டவுன் க்ரோஸே பின்ன போகிறேன். மேல் பக்கமாக இதே எடுத்து இதுக்கு 1, இதுக்கு 2, பக்கத்துக்கு 1, இதுக்குள்ள 2, இல்லைன்னா ஃப்ரில் வச்ச மாதிரி வந்துடும். அப்போ அதுக்காக 1 ஹாஃப் டவுன் க்ரோஸே ഇതിൻ്റെ മേൽപ്പക്കത്തിൽ 2 ഹാഫ് ഡബിൾ ക്രോസ്, 1 ഹാഫ് ഡബിൾ ക്രോസ്, 2 ഹാഫ് ഡബിൾ ക്രോസ്. இப்படியே சுத்த வர பார்த்தீங்கன்னா இப்படியே வரும். நான் இப்படி ஒரு அடியாலம் பின்னுக்கு தெரியும், இடம் மேல் பக்கத்துக்கு மட்டும் பின்னுற நாடி. ஓகே, இப்படியே சுத்த வர பின்னி வந்து முதலாவது முடிக்க போகிறோம். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி திரும்பி நிற்குது. இப்போ கொண்டு வந்து முதலாவது ஹாஃப் டபுள் க்ரோஸே கொண்டு வந்து முடிச்சுட்டேன். இதே வந்து நீங்கள் மெல்லிய கம்பியால் சிங்கிள் க்ரோஸில் பின்னினீங்கன்னு சொன்னால் அப்படியே தொப்பி விழாமல் அப்படியே டைட்டாக அப்படியே நிமிந்து நிற்கும். இது வந்து 4 மில்லிமீட்டர் அந்த நாடி கொஞ்சம் தொஞ்சி இதாக நிற்குது. ஓகே, இப்போ வந்து 1 செயின் பின்னி 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, மூன்றாவது 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னாகும். இப்படி இந்த வரி முழுக்க 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸ், இது நார்மலாக பின்னணும். 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 2 விட்டு 1க்கு 3 விட்டு 1க்கு 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னுறேன். இது வந்து நார்மலாக பண்ணால் இது மட்டும் திருப்புறதுக்காக அப்படி பின்னாங்க மேல் பக்கத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வரி ஃபுல்லாக 1 1 2 2 வந்து பின்னி கொண்டு போகிறோம். 1 1 2, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே. ஓகே, இந்த வரியை ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்தாச்சு. முதலாவது ஹாஃப் டபுள் க்ரோஸேக்கு பின்னி முடிச்சுட்டு 1 செயின் பின்னி 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, 1 ஹாஃப் 1 2 3 4 5 6 7 8 9வது 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னப்போம். ஒவ்வொரு 9வதுக்கும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னப்போம். 1 2 3 4 5 6 7 8 9வதுக்கு 1 2. இப்படி இந்த வரி ஃபுல்லாக ஒவ்வொரு 9வதுக்கும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னப்போம். இந்த வரியை சுத்த வர பின்னி கொண்டு வந்தாச்சு. முதலாவது ஹாஃப் டபுள் க்ரோஸுக்கு கொண்டு வந்து முடிச்சுட்டு 1 செயின் பின்னி அடுத்த வரி 1 ஹாஃப் டபுள் க்ரோஸே, ஒருக்கா 2 தரம் 3 4 5 6 7 8
9 10 11 12 13 14 15 16வதுக்குள்ள 2 ஹாஃப் டவர் க்ரோஷே பண்ணுறேன். 16வதுக்குள்ள இந்த வரி ஒவ்வொரு 16வதுக்குள்ளேயும் 2 ஹாஃப் டவர் க்ரோஷே பின்ன போகிறேன். இந்த வரியையும் சுத்த வர பின்னி போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு 16வதுக்கே 2 ஹாஃப் டவர் க்ரோஷே. இப்போ இந்த வரி பின்னியாச்சு. ஒவ்வொரு 16வதுக்கே 2 ஹாஃப் டவர் க்ரோஷே பின்ன. இந்த வரி எல்லாத்துக்குள்ளேயும் 1 ஹாஃப் டவர் க்ரோஷே பின்ன போகிறேன். இப்போ சுத்த வர எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவர் க்ரோஷே பின்னிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்துக்கும் 1 ஹாஃப் டவர் க்ரோஷே பின்னியாச்சு. முதலாவது ஹாஃப் டவர் க்ரோஷேக்கு முடிக்கிறது. இப்போ நான் border பின்ன போகிறேன். border அவள் வெள்ளை கலர்லேயே பின்னி தர சொன்னாள் தனக்கு. நார்மலாக நீங்கள் டார்க் ரோஸ் கலரில் அல்லது கருப்பு கலர் இது என்ன கலர் நல்லா இருக்குமோ அந்த கலர் போட்டு நீங்கள் பின்னலாம் அந்த கலரில். இப்போ நான் வெள்ளை கலராக கேட்டனாடி நான் வெள்ளை கலர்லேயே பின்னப்போனேன். அதுக்கு இப்படி இதுக்கால முதலாவது ஹாஃப் டவர் க்ரோஷே இப்படி கொடுத்து இதில் முடிச்சு போட்டு இப்படியே டைட்டாக இதுக்கால எடுத்து 1 செயின் பின்னிட்டு இதை இதோட கட்ட போகிறேன். கலரான இருக்கு. நீங்கள் border நிறைய விதமாக பின்னலாம். இப்போ நான் அவள் கேட்ட மாடலில் பின்னுறனாடி இந்த டிசைனை கொடுக்குறேன். 1 செயின் பின்னிட்டு இப்போ பின்பக்கமாக இப்படி 1 செயின் வளமையாக இந்த பக்கம் பின்னி கொண்டு போனாங்க ஹாஃப் டவர் க்ரோஷே. 1 செயின் பின்னிட்டு இப்போ இந்த பக்கத்தால் பின்பக்கத்துக்கு கொடுத்து இப்படி எடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இதுக்குள்ள நாங்கள் மற்ற பக்கம் பின்னுறோம். இதை பின்பக்கமாக அப்படி கொண்டு போய் எடுத்து 1 ஹாஃப் டவர் இப்படி பின்பக்கமாக கொடுத்து 1 ஹாஃப் டவர் பின்பக்கமாக கொடுத்து இப்படியே சுத்த வர பின்னிக்கொண்டு நல்ல வடிவாக இருக்கும். இந்த டிசைனை கொண்டு இதுக்கு முடிக்க போகிறேன். இப்படி பின்பக்கமாக அப்படி கொண்டு இதுக்கு கொடுத்து இப்படி எடுத்து அப்படி கொடுத்து அப்படி ஒரு முறுக்கின டிசைன் மாதிரி வரும். இப்போ சுத்த வர பின்னி போட்டு காட்டுறேன். இப்போ சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இந்த ஸ்டார்ட் பண்ணின அதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு இந்த மேல் பக்கத்துக்கு கொடுத்து காலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் நேரில் இந்த கலர் நல்லா இருக்குது. வீடியோவில் தெரியல பெருசாக அந்த கலர்.
இதில் வித்தியாசமாக தான் கலர் காட்டுது. இப்படி மிச்ச நூலை கொண்டு வந்து பின்பக்கமாக இப்படி இருக்குதா சரி விடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதில் தெரிகிற கலர் இல்லை, நேரில் இந்த ரோஸ் நல்ல நல்ல பிங்க் நல்ல சூப்பர் வடிவான ஒரு கலராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பி வந்து இதுதான் இருக்கு டிசைன். நீங்கள் வடிவாக போடுங்க, நல்லா வடிவாக எடுத்து விட நீட்டாக வடிவாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பின்னல் டிசைன் வந்து போட போகிறேன். நீங்கள் இவ்வளோத்தோடைய தொப்பி டிசைன் நிப்பாட்டலாம். நான் இதில் நிறைய டிசைன் இதில் பூக்களை எதுவும் பின்னி வைக்கலாம். இப்போ நான் அவன் கேட்ட டிசைனிலே பின்னுறனாடி அதையே பின்ன அப்படி முடிச்சு போட்டுட்டு நான் ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி குட்டி தொப்பி உண்டு, பேபி தொப்பி பின்னினான். அப்போ அந்த மாடலில் பின்னி தர சொல்லி கேட்டவா. அப்போ அந்த மாடலில் இப்போ இதுக்குள்ளே வந்து இப்படி இதுக்குள்ளால கொடுத்து இந்த நூலுக்கு முடிச்சு போட்டு வச்சேன். அந்த நூலை இப்படி இதுக்கால எடுத்துட்டு இப்படியே குத்தி குத்தி ஷார்ட் வீடியோ வந்து போட்டுருவேன். அதில் ஒரு நீல கலர் தொப்பியில் இருக்குது அதே டிசைன் வேணுமெண்டு அந்த டிசைனுக்கு இன்றைக்கி விடுவாங்க. இப்போ ஆரி ஒர்க் செய்கிற மாதிரி தான் இப்படி முடிச்ச போட்டுட்டு நான் இந்த முதல் இந்த மடித்து திருப்பி பின்னின இது முதல் இதை விட்டு ஒரு வரியை கீழே விட்டு இதுக்கு மேலே இதில் இதுக்கு இதை விட்டு இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படி கொடுத்து இதுக்குள்ளால் இதை எடுத்து வந்துட்டு கீழே நூலை பிடிச்சி வச்சுக்கொண்டு இப்போ பக்கத்து இதுக்குள்ளே இப்படி குத்தி ஆரி ஒர்க்கு செய்கிற மாதிரி தான் குத்தி இப்படி இதால் எடுத்துக்கொண்டு வரப்போம். டைட் பண்ணாமல் நார்மலாக அப்படியே சுத்த வர அப்படி குத்தி குத்தி எடுத்துக்கொண்டு வரைக்கும் ஒரு பின்னல் சங்கிலி தையல் மாதிரி ஒரு டிசைனில் வரும். அப்படி நான் 3 வரி பின்ன போகிறேன். 3 வரிக்கு இப்படி பின்ன போனேன் இந்த டிசைன். இப்படி கொடுத்து இதுக்குள்ளால இப்படி எடுக்கிறது. இப்படியே இந்த நேருக்கு இந்த நேருக்குல இந்த ரவுண்டுக்கு அப்படியே ஃபுல்லாக பின்னி கொண்டு வரப்போம். இப்போ பின்னி போட்டு காட்டுறேன். இது ஒரு வரி, இனி 1 2 இதுலேயே ஒரு வரி, இதே மாதிரி பின்ன போகிறேன். இப்போ சுத்த வர பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து அடுத்த வரியும் சேர்த்து பின்ன போகிறேன். அதனால் என்ன பண்ணேன்டா இதை கொண்டு வந்து ரைட்டாக முடிச்சு போடாமல் கீழ் பக்கத்துக்கு இழுத்துட்டு இப்படி வச்சுக்கொண்டு இப்போ நான் இப்போ இந்த வரியை விட்டு அடுத்த வரி இந்த ரோ இப்போ சுத்த வர பின்னில் இப்படி இருக்குது. இப்போ நான் இதை வந்து இந்த எடுத்து இருக்க நூலை நான் டைரெக்டாக முடிச்சு போடாமல் அடுத்த இதையும் பின்ன போகிறேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ரவுண்டுக்கு
இந்த இந்த ரவுண்டில் இதுக்கு மேலே இருக்கிற இதுக்குள்ள இடைவெளிக்க பின்னி கொண்டு போக போகிறேன். அப்போ கரெக்டாக இதை இதுக்கால எடுத்துட்டு ரொம்ப மேலே பின்னின மாதிரியே இப்படி பின்ன போகிறேன். இந்த இதை இப்படி இதுக்கு மேலே இருக்கிற வரியும் பின்ன போகிறேன். இது அப்புறம் இந்த இந்த வரியும் பின்ன போகிறேன். இப்போ பின்னிட்டு காட்டுறேன். அதாவது மூன்று ரோ பின்ன போகிறேன். ஒரு ரோ பின்னிட்டேன். இது ரெண்டாவது பின்னுறேன். மூன்றாவது இதில் பின்ன போகிறேன். பின்னிட்டு காட்டுறேன். ஒரு மாதிரி 3 வரியும் பின்னாச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ இதை காட்டி இப்போ இதை முடிச்சு போடணும். அப்போ இதுக்கு பக்கத்துலேயே கடராமல் அப்போ இதுன்றணும். அப்போ இதுக்கே கொடுத்து இந்த பக்கமாக எடுத்துட்டு இதை உள்ள கட்டி போட்டு உள்ள சரி விட்டா சரி. அப்போ நான் இந்த தொப்பிக்கு வந்து பூ அல்லது ஏதாவது இடிய ஷேப்பில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி இதில் தச்சு விடலாம். மிச்ச நூலை இதுக்கு சரி போட்டு பார்த்தீங்கன்னா தொப்பி ரெடி. இப்போ இந்த சைட் பக்கத்துக்கு இதில் பூ அல்லது ஏதாவது போ ஏதாவது பின்னி தச்சு விடலாம். இப்போ வந்து தொப்பி பின்னி முடிச்சாச்சு. நான் இதில் ஏதாவது பூவோ ஏதாவது ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பின்னி இதில் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் விளங்கலைன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பாய் பாய்.